இந்த நபரை கட்டாயப்படுத்தி அவரோட வாயில ஒரு மிஷினை சொருகுறாங்க. அந்த மிஷின் அவரோட வாய்க்குள்ள போன உடனே அப்படியே ஓபன் ஆகி அவரோட வாய்க்குள்ள ஒரு பாம்பை இன்செர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அவரை ஒரு பாதுகாப்பான ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற கைதிங்க எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு பாம்பை இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ள புதுசா வந்திருக்கிற கைதி அங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம தெரியாம ஒரு எல்லோ லைனுக்குள்ள கிராஸ் ஆயிராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அங்க ரெட் லைனே கிராஸ் பண்ணிடுறாரு. கிராஸ் பண்ண உடனே அவரோட வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி அதுக்குள்ள இருந்த பாம்பு அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த கைதிகள் எல்லாம் இங்க இருந்தா நம்ம செத்துதான் போகணும், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு கைதிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. என்ன பண்றாருன்னா ஒரு வயிற்றுக்குள்ள இருந்த பாம்புல ஒரு மேக்னெட் எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த மேக்னெட் எடுத்து இன்னொரு கைதியோட வயிற்றுக்குள்ள இருக்க பாம்பை வெளியில எடுக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அது தொண்டை கிட்ட வருது. அதுக்கப்புறமா அந்த கைதி அதை வாமிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மெத்தடே வச்சு எல்லாரோட வயிற்றுல இருக்க பாம்பையும் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அந்த பாம்பை எல்லாத்தையும் வச்சு ஒரு வெண்டிலேஷன் ட்ரக் வச்சு அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க.